விஜய் வந்து வெண்ணிலா கிட்டேயும் அவங்க மாமா கிட்டேயும் திட்டவட்டமாக சொல்லிடுறாரு. இந்த மாதிரி எனக்கு காவேரி தான் என் பொண்டாட்டி. என் காவேரி தவிர யாரையுமே நான் நினைக்க மாட்டேன். அதனால இதெல்லாம் நடக்காது. மரியாதை இங்கேருந்து போயிடுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் வந்து வெண்ணிலா ஒரு முடிவு எடுக்கிறாங்க. மாமா கண்டிப்பாக வந்து நான் காவேரியை பார்த்தே தீரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு அவங்க மாமா அதிர்ச்சி அடைகிறாரு. அடுத்து வந்து வெண்ணிலா வந்து காவேரி பார்க்க போகிறாங்க. அப்போ வந்து காவேரி பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அம்மா வந்து இந்த மாதிரி வெண்ணிலா கிட்ட சொல்லிடுறாங்க. எங்கள் வீட்டு பொண்ணுக்கும் அந்த பையனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. அவன் யாரோ நான் யாரோ அப்படின்ற நாங்கள் யாரோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டு வெண்ணிலா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ காவேரி இந்த பிரச்சனைக்கு வரமாட்டா. அப்போ காவேரி விஜய் தான் வந்து காவேரி வருவான்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் காவேரி ஒதுங்கிட்டா. நம்மளுக்கு வந்து எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதன்படி இங்கே வந்து எல்லாருமே வந்து சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, வெண்ணிலாவுக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. விஜய் ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சோன்னே, இல்லை கண்டிப்பாக விஜய் ஒத்துன்னு தான் ஆகணும். எப்படியும் விஜய் வர வச்சுட்டு வெண்ணிலா கழுத்தை தாலி கட்ட வச்சிடணும். நான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது விஜய் பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பசுபதி வந்து திட்டம் போடுறாரு. அதன்படி வந்து இங்கே கல்யாணத்துக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காரு கோயிலில். அப்போ விஜயும் வர வைக்கிறாங்க. விஜய் வந்து ஒன்றுமே புரியாமல் செம்ம டென்ஷனாகிறாரு. எப்படி இதெல்லாம் பண்ணீங்க, இப்படி பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லிட்டு எல்லாரையும் போட்டு திட்டி விடுறாரு. உன்னையும் வேணா கெஞ்சுறாங்க. ப்ளீஸ் விஜய், மதிக்காத வந்து அந்த காவேரி உங்களுக்கு வேணுமா, அவள் தான் வேணான்றால உங்களை, என்ன கல்யாணம் பண்ணிக்கோ விஜய், ப்ளீஸ் விஜய், நானும் நீயும் சந்தோஷமாக வாழலாம் விஜய், ஒன்று நல்லா பார்த்துப்பேன் விஜய் அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கேட்டு விஜய் செம்மையாக டென்ஷன் ஆகிறாரு. உடனே வந்து அவங்க சித்தப்பா வந்து நம்ம அன்பரசு என்ன பண்ணுறாரு, இங்கே பாருப்பா, வெண்ணிலாக்கு நான் எவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டேன், உன்னையும் வெண்ணிலாவை பிரிச்சுட்டேன், அதுக்கேற்று வந்து பாவத்தை நான் அனுபவிச்சிட்டேன். இப்போ வந்து நான் சொல்கிறேன்ப்பா, நீயும் வெண்ணிலாவும் சேர்ந்து வாழணும், அதுக்கான உதவிகளை செய்ய தான் நான் வந்திருக்கேன் அப்படின்றாரு. ஓ, நீங்கள் உதவி செய்ய வந்திருக்கீங்க சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஆமாப்பா, நான் தான் உதவி செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா, இவர் எதுக்கு வந்திருக்காரு அப்படி சொல்லி கேட்டோன்னே உடனே விஜய் வந்து விஜயை பார்த்துட்டு அப்படியே வந்து பார்த்துட்டே வந்து முறைக்கிறாரு. பசுபதி, இங்கே பாரு, உனக்கு உதவி செய்யலாம் வந்திருக்கேன், என்னை பொறுத்த வரைக்கும் வெண்ணிலாவை நீ கல்யாணம் பண்ணி தான் நியாயம், அதுக்காக தான் வந்தேன். ஓ, நியாயத்தை நீங்கள் பேசுகிறீங்க. ஆமாம், நீ நிவினை கல்யாணம் பண்ணிக்க சொன்னல, வச்சிடுச்சியா அதே மாதிரி தானே அப்படின்னோடனே, நிவின் கல்யாணம் ஆகாதவர், ஆனால் நான் கல்யாணம் ஆனவன், எவ்வளோ தைரியமாக தான் என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணலாம், எல்லாம் பிளான் போட்டிருப்பீங்க, நான் குழந்தை பாரு என்னை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணுறதுக்கு அப்படின்னோடனே வெல்லாம் வந்து, இங்கே பார் விஜய், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இந்த நிமிஷமே நான் வந்து இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன். ஓ, உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன மிரட்டுற அப்படி தானே அப்படின்னோடனே, ஆமாம் விஜய், நான் உண்மையை தான் சொல்கிறேன். என் வந்து என் மருமகளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்க தம்பி, ப்ளீஸ் தம்பி, உங்களுக்கு கெஞ்சி கேட்குறது, நீ பேசுறியா, நீ எல்லாம் பேசவே கூடாதியா, உன்னெல்லாம் நான் எவ்வளோ வந்து வான் பண்ணேன், அப்போ கூட அடங்குறியா, நீ அடங்க மாட்டல, உங்கள் எல்லாருக்கும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே போலீஸ் அங்கே வராங்க. போலீஸை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. போலீஸா இவங்க இப்படி இங்கே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்க்குறாங்க. இங்கே விஜய் வந்து போலீஸ் வந்து வர வச்சிருக்காரு. போலீஸ் வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்லாம், அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, அவங்க ஒய்ஃப் இருக்காங்க, இந்த டைமில் எல்லாரும் அவரை கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண பார்க்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைக்க எனக்கு நல்லாவே தெரியும். நீ வந்து பம்பி என்கிட்ட வெண்ணிலா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறா, வெண்ணிலா ஊருக்கு போகிறேன்னு சொல்கிறா, அதனால் நீ பார்க்க வாப்பா அப்படி சொல்லும் போதே தெரியும். வந்து வெண்ணிலாவோட மாமா பார்த்து சொல்கிறாரு, தெரியும்ப்பா, எப்படியாவது வந்து நீங்கள் ஏதோ சிக்கலில் மாட்ட வைக்க போகிறீங்கன்னு, அதுக்கு தான் முன்கூட்டியே ஒரு பாதுகாப்புக்காக போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன், போலீஸும் வந்துட்டாங்க, இப்போ பார்க்கலாம் நியாயத்தை அப்படின்னோடனே செம்மையாக டென்ஷனாக இருப்ப பசுபதி, இவனை இப்படி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அன்பரசு வந்து, இங்கே பாருங்கள், இது என் குடும்ப விவகாரம், நீங்கள் இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்றாரு. எது குடும்ப விவகாரம், அவரே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு, அவருக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆகிடுச்சு, கல்யாணம் ஆன ஒரு பையனை மிரட்டி எல்லாரும் கல்யாணம் பண்ண வைக்க பிளான் பண்ணுறீங்கன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மை தான் போட்டிருக்கேன், இங்கே கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டுருக்கேன், இங்கே பாருங்கள், நீங்கள் இந்த மாதிரி பண்ணீங்க, எல்லாரையும் கூண்டோடு வந்து அப்படியே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. பதட்டமாக காவேரி வரதை பார்த்து விஜய் வந்து, காவேரி நீ அப்படின்றாரு. உடனே வந்து காவேரி வந்து, உங்களுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு அந்த ராகினி சொன்னாலே அப்படின்னோடனே, எனக்கு எப்படி காவேரி கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நான் ஓன் புருஷன்டி அப்படின்றாரு. அப்படியே வந்து அதிர்ச்சியாக எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து கரெக்டாக தாத்தாவும் வந்துடுறாரு. காவேரி வந்து அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே அப்படியே மயக்கடிச்சு கீழே விழுந்துடுறாங்க. காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிக்கிறாரு விஜய். இங்கே தாத்தா வந்து, என்ன பாச்சு காவேரிக்கு, என்ன தெரியல தாத்தா, காவேரி பேசிட்டு திடீர்னு மயக்கடிச்சு விழுந்துட்டா, இவங்களெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ முதல்ல கிளம்புப்பா அப்படின்றாரு தாத்தா. சரிங்க தாத்தான்னு சொல்லிட்டு காவேரி வந்து தூக்கிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இதை பார்த்துட்டு இருக்க வெண்ணிலா எல்லா கேங்குக்கும் செம்ம கடுப்பாக இருக்குது, பார்த்து டென்ஷன் ஆயிடுறாங்க. உடனே வந்து இங்கே வராரு தாத்தா, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்களா, என் பேரனை வலுக்கட்டாயமாக கல்யாணம் பண்ண வைக்க பார்க்குறீங்களா, சே உங்களுக்குலாம் அசிங்கமாக இல்லை இப்படிலாம் பண்ணுறதுக்கு, நீங்களாம் மாப்பிள்ளை இப்படி நீங்கள் படுவீங்க எதிர்பார்க்கவே பார்க்கல, ஏன் இப்படி கேவலமாக நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசை கேட்குறாங்க. அது வந்து மாமா அப்படின்னோடனே போலீஸ் வந்து, இங்கே பாருங்கள், தேவையில்லை பணமை எல்லாம் கலைஞ்சு போங்க அப்படின்றாங்க. அதிர்ச்சி அடைகிறாங்க எல்லாருமே.